ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபெரிவா எப்பொழுதெல்லாம் சர்வ ஏகாதசி வருகிறதோ அப்பொழுது பெருமாளை மனதார நினைத்து கொண்டு நம்முடைய முன்னோர்களை வழிபடணும். அப்படி முன்னோர்களை வழிபட்டோம், அதுவும் இந்த ஒரு நாள்ல காலையில் எழுந்து முதல் வேலையா நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபடுவது மிக பெரிய அளவுல இந்த ஒரு நாளுடைய தொடக்கமே நம்மளுடைய இந்த ஒரு நாளுடைய முடிவாகவும் இருக்கும். எனவே இந்த ஒரு நாள் தொடக்கத்திலேயே நம்ம முன்னோர்களை வழிபட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த ஒரு நாள்ல நம்ம காலையில எழுந்த உடனே முதல் வேலையாக காகம் இருக்கிறது அல்லவா, காகத்திற்கு நம்ம உணவளிக்கணும். அதுவும் இந்த சர்வ ஏகாதசியில இந்த ஒரு உணவை பெருமாளுக்குரிய உணவை நீங்க அளிக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கெட்ட சக்திகள் எதுவும் உங்களுடைய வீட்டிற்குள் வராது. முக்கியமா பித்ரு தோஷங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு நாள் சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாள்ல காலையில நம்ம காகத்திற்கு ஒரு சின்ன உணவை நம்ம மனசார அளிக்கணும். அந்த ஒரு உணவை நம்ம நம்பிக்கையோடு நம்முடைய மனசார நம்முடைய முன்னோர்கள் தான் வாராங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த ஒரு உணவை நம்ம அளிக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களின் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது கரைந்துவிடும். தெரியாமல் வந்த தடைகள் கூட நிச்சயமாக நம்மளை விட்டு விலகுமாங்க. வீட்டுல அமைதி நம்மளை தேடி வரும். பெருமாளுடைய அருள் தானாகவே நம்மளை வந்து சேரும். இதனால் பலர் விரதமும் இதனால இருந்து வருவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மறந்து விடாம காலையில முதல் வேலையா இதை நீங்க செய்து விடணும். இதை நீங்க குளித்து சுத்தபத்தமாக இருந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்தும் வகையில் இருந்து கொண்டு சுத்தபத்தமாக அதற்கு பிறகு ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பாடு உண்பதற்கு முன்பாக இந்த ஒரு செயலை நீங்க செய்து விடணும். வீட்டுல இருக்கக்கூடிய கை குழந்தைகள் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் நீங்க காகத்திற்கு இந்த ஒரு உணவை அளிக்கணும். அது இந்த உணவை சாப்பிட்டு போகும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்களும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்தது என்று அர்த்தம். எனவே தவறாம இந்த ஒரு நாளை இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காகம் அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்களுடைய தூதனா தான் இந்த காகமானது செயல்பட்டு வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில இருந்து காகம் ரூபத்தில் நம்முடைய வீட்டை பார்க்கிறார்கள் என்று நம்பிக்கையும் சாஸ்திரங்களும் மகாபெரிவா அவர்களும் கூறிக்கொண்டிருப்பார். அதனாலதான் அமாவாசை ஏகாதசி போன்ற புண்ணிய நாட்கள்ல காகத்திற்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பித்ரு தேவதைகளுக்கே போய் சேர்ந்து விடுமோம். இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மை வந்து சேராமல் இருக்கும். முக்கியமா பித்ரு தோஷங்கள் எதுவும் நம்மை வந்து அண்டாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா எந்த விதமான நல்ல நாட்களிலும் நம்முடைய முன்னோர்களை வழிபடணும். வழிபட்டு அந்த ஒரு நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடன் இருந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் பார்த்து கொள்வார்களாம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாளை காகத்திற்கு உணவை அளித்து விட்டு அதற்கப்புறம் தொடங்குங்கள். நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சர்வ ஏகாதசி மகாவிஷ்ணுவோட சக்தி உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கின்றது. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு செயலினால் நம்முடைய பித்திரு தோஷம் விஷ்ணுவோட அருளால் எளிதாக கரைந்துவிடும். அதனாலதான் சர்வ ஏகாதசியோட காலையிலேயே நம்ம காகத்திற்கு உணவு கொடுக்கிறோம். இரட்டை பலனானது நமக்கு கிடைக்கும். ஒண்ணு முன்னோர்களின் ஆசீர்வாதமும், இரண்டாவது பெருமாளின் கடாட்சியமும் நம்மளை தேடி வரும். இதனால் இந்த ஒரு நாள்ல எந்த விதமான பிரச்சனைகளுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது. எனவே தவறாம காகத்திற்கு அளிக்க வேண்டிய அந்த முக்கிய உணவுகள், முதல்ல சுத்தமான சாதம். இந்த சுத்தமான சாதத்துடன் சிறிதளவுக்கு இதனுடன் சேர்த்து எள்ளு இருக்கல்லவா, அந்த எள்ளெண்ணெயை நம்ம இதனுடன் சேர்க்கணும். இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்ததா கருதப்படும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா வெள்ளை சாதத்தை எடுத்துக்கிடணும். அதுவும் உப்பு இல்லாம இருக்கணும். நம்ம முன்னோர்களுக்கும் சரி காகத்திற்கும் நம்ம உணவளிக்கும் அப்படின்னா அதுல உப்பை வந்து நம்ம போடக்கூடாது. உப்பு இல்லாம சிறிதளவுக்கு நீங்க தனியா பொங்கிக்கோங்க. பொங்கிட்டு வெள்ளை நிற சாதத்தை இதனுடன் சிறிதளவு எடுத்து வைத்துக்கொண்டு அதுல ஒரே ஒரு சொட்டு எள்ளு எண்ணெய் இருக்கல்லவா, எள்ளு எண்ணெயை நீங்க அதுல ஒரு சொட்டு அளவுக்கு கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு சின்ன அளவுக்கு எள், அதுவும் கருப்பு எள்ளாக இருந்தா மிகவும் நல்லது. அப்படிப்பட்ட எல்லையும் நீங்க அதனுடன் சேர்த்து கொள்ளுங்க. எல்லை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது பித்ரு இருக்கல்லவா, அந்த பித்ரு சாபத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த ஒரு எல்லை நம்ம அந்த சோற்றுடன் சேர்க்கிறோம். எனவே சேர்த்து அதை நீங்க காகம் உங்களுடைய வீட்டிற்கு மாடிக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இடமே இல்லை அப்படின்னு கூறுபவங்க வீட்டிற்கு முன்னாடி கூட நீங்க அந்த ஒரு சாதத்தை காகத்திற்கு அளிக்கலாம். அப்படி அளித்தீங்க அப்படின்னா அந்த எள் சேர்த்த உணவு
முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்கும். அதை காகம் சாப்பிட்டு போகும் பொழுது அந்த ஒரு நாள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. முக்கியமா முன்னோர்கள் செய்த பாவங்கள் எதுவும் உங்களை அண்டாமல் இருக்குமாம். எனவே இதற்கும் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து பாருங்க. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காகத்திற்கு இரண்டாவதாக நம்ம அளிக்க வேண்டிய இரண்டாவது சக்தி வாய்ந்த பொருள் சாதத்தையும் பழமும் இருக்குல்லவா, இந்த ரெண்டையும் கலந்து நம்ம இந்த ஒரு நாள்ல காகத்திற்கு நம்ம அளிக்கலாம். ஒரு வாழைப்பழம், சிறிதளவுக்கு சாதம், இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து வைக்கணும். இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு உணவாக கருதப்படுகிறது. ஆனா இதுல நீங்க என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னா, உப்பை அதிகமா சேர்க்கக்கூடாது, காரம் அப்படிங்கிறதையும் நீங்க அதிகமா சேர்க்கக்கூடாது, வெங்காயம் பூண்டு எதையுமே நீங்க இதுல சேர்த்து கொள்ளவே கூடாது. பழைய உணவையும் நீங்க அழிக்கவே கூடாது. இந்த ஒரு உணவை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கணும். பழைய உணவுகள் அளிப்பது, பழைய பாத்திரத்துல எச்சில் பாத்திரத்துல நம்மளுடைய முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, இந்த மாதிரி செயல்களை நீங்க செய்யவே கூடாது. முடிந்த அளவுக்கு முன்னோர்களை தெய்வமாக நினைத்து தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடுவோமோ அதே போலதான் இந்த ஒரு காகத்திற்கும் நம்ம இந்த ஒரு உணவை அளிக்கணும். அப்படி அழித்து இந்த காகம் ஒரு உணவை சாப்பிட்டு கொள்ளும் பொழுது நீங்க பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். இந்த ஒரு உணவை எந்த ஒரு நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். காலையில 6 மணிலிருந்து 9 மணிக்குள் இந்த ஒரு உணவை நம்ம காகத்திற்கு அளிக்கலாம். சூரியன் உதிக்கும் நேரம் அந்த ஒரு நேரத்துல நம்ம காகத்திற்கு இந்த ஒரு உணவை அளித்தோம் அப்படின்னா அது பெரிய அளவுல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். காகம் சாப்பிடும் முறை நம்ம கவனித்து பார்க்கணும். காகம் சாப்பிட்டால் பித்ருக்கள் திருப்தி அடையும். இதனால் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்தும் முழுமையாக ஒரு தீர்மானம் நமக்கு கிடைக்கும். நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு. இந்த மந்திரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ள இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. என் முன்னோர்களே, தெரிந்த தவறு, தெரியாத தவறு அனைத்தையும் மன்னித்து எங்கள் குடும்பத்தை காத்தருளுங்கள். இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைத்து அந்த காகம் அந்த உணவை சாப்பிடும் பொழுது அந்த காகத்தை பார்த்து இதை மட்டும் உங்களுடைய மனத்திற்குள் கூறிக்கொண்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்களின் சாபமும் முன்னோர்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். இந்த சர்வ ஏகாதசியில காலையில நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காகத்திற்கு வைக்கின்ற அந்த ஒரு கைப்பிடி சாதம் அது உங்களுடைய வாழ்க்கையவே இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக மாற்றிவிடும். உங்க வீட்டுல இருந்த மறைந்த பாரத்தை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இந்த ஒரு உணவானது நிச்சயமாக இருக்கும். இதை நீங்க செய்வதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பெருமாளின் அருளும் இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி வரும். இந்த ஒரு இரண்டும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றமானது ஏற்படும். எனவே இத்தனை நாளுக்கு வரைக்கும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாம இருந்தனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது நடக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது. இதனால் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ஒரு புண்ணிய நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு புண்ணிய நாளை மட்டும் நீங்க தவற விடாம உங்களுக்கு வேண்டிய செயல்களை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். எனவே இந்த ஜனவரி 29 சர்வ ஏகாதசி இது வெறும் நாள் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற மிகப்பெரிய ஒரு நாளாக நிச்சயமாக மாற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரியவா சரணம்.